எல்லாருக்கும் வணக்கம். அப்ப நாங்கள் தொடங்குவோம். இன்றைக்கு முதல்ல வந்து நான் பப்ளிஷர் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர்ல சில விடயங்களை உங்களுக்கு சொல்றேன். சிலருக்கு அது நீங்கள் ஏற்கனவே செய்திருந்தாலும் ஒரு விஷயம் இருக்கட்டும். ஆனால் நாங்கள் இதை பற்றி முதல் கதைக்க இல்லை. அதாவது அப்படி ஒரு டிஜிட்டல் ஆல்பத்தை நீங்கள் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர் கொண்டு செய்யலாம். இப்போ எல்லாருமே படங்கள் எடுப்பீங்கள், நிறைய படங்கள் கேமரா வழியாகவும் கம்ப்யூட்டர் வழியாகவும் போட்டு கொண்டு வருவீங்கள். அதே வந்து ஒரு ஆவணப்படுத்தி வைக்கணுமெண்டா நீங்கள் டிஜிட்டல் ஆல்பம் மாதிரி செய்து அதை நீங்கள் யூஎஸ்பிலேயோ ஹார்ட் டிஸ்க்லேயோ சேவ் பண்ணி வைக்கலாம். அதை நீங்கள் போட்டும் பார்க்கலாம். அல்லாட்டி இப்போ உங்களுக்கு இந்த போட்டோக்களை ப்ளே பண்ணுற கண்டு இருக்குது. என்ன பேர் அதுக்கு? டிஜிட்டல் வருது இல்லையா? அது ஒரு ஸ்க்ரீன் மாதிரி தான், டேப்லெட் மாதிரி தான் இருக்கும். அது அதை வேண்டி நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு மூலையில் கொழுவிட்டு யூஎஸ்பிக்களால் இடக்கிட படங்கள் போட்டு காட்டலாம் மக்களுக்கு. அல்லாட்டி இதை ரெண்டு வாட்டில் ப்ளே பண்ணவும் விடலாம். உங்களுக்கும் ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களோட நினைவுகளை எப்பயும் பார்த்து கொள்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதற்கு என்ன செய்யணும்? ஒரு டிஜிட்டல் ஆல்பத்தை நாங்கள் செய்யணும். அப்போ சுவமாக ஒரு டிஜிட்டல் ஆல்பத்தை செய்கிறதுக்கு மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரை எப்படி பாவிக்கலாம் என்று இப்போ நான் காட்ட போகிறேன். சரியோ? நான் என்னுடைய ஸ்க்ரீனை இப்போ ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்னுடைய ஸ்க்ரீன் தெரியும் நினைக்கிறேன். நான் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷருக்கு போகிறேன். நான் கதைக்கிறது கேட்காமல் அப்படி என்ன எனக்கு தெரிவிக்கணும் அப்படி என்றால் நீங்கள் ஒரு ஆள் அன்மியூட் பண்ணி போட்டு சொல்லலாம், பரவாயில்ல. நான் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரை இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர் பொதுவாக எம்எஸ் ஆஃபீஸோட வர ஒரு ப்ரோக்ராம். நீங்கள் எம்எஸ் ஆஃபீஸை வேண்டியோ அல்லது ஏதோ ஒரு வழியில் டவுன்லோட் பண்ணியோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அதேமாதிரி பவர் பாயிண்ட்டும் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரும் அதில் நீங்கள் வச்சிருப்பீங்க. இப்போ நாங்கள் அது அந்த மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர் இருந்தால் அதை திறந்த உடனே உங்களுக்கு இப்படி தான் வரும். சரிதானே? அனைவர் மேல குழப்பாம இருக்கிறதா கீழே தள்ளி போட்டேன். இப்ப பாருங்க, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல நாங்கள் இப்ப நியூ அண்ட் போட்டு ஒரு பிளாங்க் இது கொண்டு தொடங்கி இருக்கிறோம். இப்ப இதுல வந்து டிஜிட்டல் ஆல்பத்துக்கு நாங்கள் பவர் பாயிண்ட்ல செய்யணும். பவர் பாயிண்ட்ல நினைக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர்ல இல்லைன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்பேன் இருக்கோம். நான் பவர் பாயிண்ட்ல செய்யலாம். இப்போ நீங்கள் பவர் பாயிண்ட்ல மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர்ல பவர் பாயிண்ட்ல எப்படி போட்டோ ஆல்பம் செய்யறேன்னு பார்ப்போம். அப்போ நீங்கள் பவர் பாயிண்டை நீங்கள் திறந்து போட்டு
அதில் நீங்கள் போய் ஒரு புது நியூ ஆண்டு சொல்லி போட்டு வாங்கி போட்ட ஒரு ஃபைல இதில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டோ ஆல்பம் ஒன்று இருக்கும், நியூ போட்டோ ஆல்பம் ஒன்று. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நியூ போட்டோ ஆல்பம் போட்டால் உங்களுக்கு டிஜிட்டல் போட்டோ ஆல்பம் செய்யறதுக்குரிய அந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும். சரியா? டயலாக் பாக்ஸ் சொல்றது. இந்த டயலாக் பாக்ஸ் வேணும். அதாவது அந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு வேற வேற ஸ்டெப்ஸுகளை ஹேண்டில் பண்றதுக்கு உங்களுக்கு வர அந்த ஆப்ஷன்களை தார ஒரு பாக்ஸ் மாதிரி, ஒரு மெனு மாதிரி வர்றதான் நாங்கள் டயலாக் பாக்ஸ் சொல்லுவோம். டயலாக்ஸ் என்ன? டயலாக்னா உரையாடுறோம். இப்போ நீங்கள் அந்த கொமாண்டை கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அப்போ போட்டோ ஆல்பம், இப்போ மேலே உங்களுக்கு போட்டோ ஆல்பம் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டூல் பாரில். அதில் ஒரு ஏரோ இருக்கும். அதில் கொண்டு பார்க்கக்குள்ள உங்களுக்கு நியூ ஆல்பம் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வருது. அப்போ இப்போ நாங்கள் படங்களை போடுறது. அப்போ நீங்கள் இன்சர்ட் பிக்சர் ஃப்ரம் ஃபைல் ஓ டிஸ்க், நீங்கள் யூஎஸ்பியை போட்டுட்டு யூஎஸ்பியில இருந்தும் படங்களை எடுக்கலாம், அல்லாட்டி உங்களோட இதில் இருந்து எடுக்கலாம். சரியா? இப்போ நான் இந்த பிக்சர் இதில் ஒன்றுமில்லை போல இருக்கு. அப்போ நான் டெஸ்க்டாப்பில் போய் சில படங்களை எடுக்க பார்க்குறேன், உங்களை காட்டுறேன். சரியா? சரி, அப்போ இங்கே கொஞ்சம் படங்கள் இருக்கு. இப்போ நீங்கள் படங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட படங்களை செலக்ட் பண்ணலாம். என்ன செய்யலாம்? நீங்கள் ஒரு படத்தை கண்ட்ரோலை அமர்த்தி கொண்டு நீங்கள் விருப்பமான படத்தை செலக்ட் பண்ணலாம். இந்த தொடர்ச்சியை என்னாக்கில் நீங்கள் ஷிஃப்ட் கீயை பாவிக்கலாம். ஆனால் இங்கே ஷிஃப்ட் கீ பாவிக்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் எல்லா படங்களையும் சில நேரம் ஒரு டிஜிட்டல் ஆல்பத்தில் கொண்டு வர மாட்டீங்கள். அப்போ உங்களுக்கு தேவையான அந்த படங்களை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொண்டு போகலாம். சரியா? ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை படங்களையும் நீங்கள் ஒரே முறையில் இந்த டிஜிட்டல் ஆல்பம், அதான் அதில் உள்ள அட்வான்டேஜ். இல்லாட்டி ஒவ்வொரு படமாக போடுறேன்டா அது சரியான பெரிய வேலை. அது உங்களுக்கு தெரியும், சும்மா போய் பாயிண்டில் போய் அதை செய்யலாம். இது அப்படி இல்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை படங்களையும் நீங்கள் ஒரு ஏரியா நீங்கள் போடலாம். இப்போ இவ்வளோத்தையும் போட்டுட்டு நான் இன்சர்ட் கிளிச்சு விட்டேன், செலக்ட் பண்ணி விட்டேன்டா. இப்போ இவ்வளவு படம் ஒரு ஃபோல்டர்ல படங்களை நிறைய போட்டுட்டு ஒரு 100 படத்தை போட்டுட்டு அவ்வளோத்தையும் ஒரே அடிக்கணும்னா ஆல் பிக்சர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போட்டு விட்டா சரி. பிறகு இங்கே அப்போ இதை போட்டாச்சு. ஏதாவது டெக்ஸ்ட் நீங்கள் அதோட போடணுமெண்டா, அந்த டிஜிட்டல் ஆல்பத்துக்கு ஏதாவது நீங்கள் டைப் பண்ணணுமென்றால் நீங்கள் இதில் போய் அந்த நியூ டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணலாம். நியூ டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டுட்டு டைப் பண்ணலாம். சரியா? நியூ டெக்ஸ்ட் பாக்ஸ் உடனே இப்போ இதில் இதுதான் இருக்குது. நீங்கள் அதை மாற்றி டைப் பண்ண முடியும். மற்றது எல்லா படங்களும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக வேணுமெண்டா கூட நீங்கள் செய்யலாம். மற்றது ஒரு பர்டிகுலர் படத்துக்கு கீழே கேப்ஷன் வேணுமெண்டா நீங்கள் ஒரு படத்தை செலக்ட் பண்ணி போட்டு இதில் கேப்ஷன் போட்டுட்டு போடக்கூடிய இருக்க வேணும். ஆனால் அது ஏன் இதில் என்ன பார்க்கணும். சரி, அப்போ இப்போ நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டோம். தீம் ஏதாவது வேணுமா? உங்களோட ஆல்பத்துக்கு ஒரு பேக்ரவுண்ட், ஒரு தீம் மாதிரி ஏதாவது வேணுமென்றால் தீம் கலர்ஸுக்கு போய் நீங்கள் இல்லை தீம் எஃபெக்ட்ஸ், தீம் ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் போய் நீங்கள் ஒன்றை செலக்ட் பண்ணலாம். இல்லாட்டி இதில் இருக்கிற அந்த பவர் பாயிண்டில் வர ஸ்டாண்டர்டான தான் இருக்கும். சரி, இப்போ நாங்கள் கிரியேட் சொன்னோடனே இப்போ டிஜிட்டல் ஆல்பம் உங்களுக்கு கிரியேட் பண்ணப்படும். சரியா? அப்போ இதுதான் உங்களோட டிஜிட்டல் ஆல்பம். இப்போ அங்கே அது பவர் பாயிண்ட் மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு இதை நீங்கள் போட தேவையில்லை. இப்போ நீங்கள் இதை சேவ் பண்ணி சேவ் பண்ணலாம்.
சேவ் ஆஸ் சேவ் பண்ணோக்குள்ள பிடிஎஃப் கூட சேவ் பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனையும் சேவ் பண்ணி வைக்கலாம். சரியோ? இல்லாட்டி பிறகு நீங்கள் பவர் பாயிண்டில் வந்து பேமெண்ட் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வந்து சேவ் பண்ணி போட்டு பவர் பாயிண்ட்டை பிறகு பேக்கேஜ் பண்ணலாம். பேக்கேஜ் பண்ணி விட்டால் என்ன நடக்கும்? பவர் பாயிண்ட் இல்லாமலே அந்த டிஜிட்டல் ஆல்பம் ப்ளே பண்ணும். இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு டிஜிட்டல் டேப்லெட்டில் அதெல்லாம் கொண்டு வச்சு ப்ளே பண்ண போகிறீங்களா, உங்களுக்கு அதை பேக்கேஜ் பண்ணி கொண்டு போகணும். நான் அதையும் சொல்கிறேன் அப்படின்னு. சரி, அப்போ இப்போ நாங்கள் சேவ் பண்ணி போட்டோன்னே இப்போ எங்களோட டிஜிட்டல் ஆல்பம் வந்து சேவ் பண்ணப்பட்டுட்டது. சரியா? சேவ் பண்ணப்பட்டுட்டது. இப்போ என்னமோண்டு இப்போ நீங்கள் இந்த 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 டிஜிட்டல் ஆல்பத்தை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுக்கு போய் அதில் வந்து பேக்கேஜ் ப்ரெசன்டேஷன் ஃபார் சிடி என்று செய்து விட்டீங்கன்னா தான் அது பவர் பாயிண்ட் இல்லாமலே ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஃபைலாக அது மாறும். சரியோ? அப்போ இப்போ நாங்கள் அதுக்குமே சிடி என்று போட்டால் சிடி போடணும், அல்லாட்டி நீங்கள் ஒரு ஃபோல்டரில் இப்போ சேவ் பண்ண போகிறேன், பிறகு நீங்கள் இதுக்குள்ளே போக போகிறோன்னு சொல்லலாம். அப்போ இதில் வந்து காப்பி டு சிடி என்றதை மாற்றி போட்டு சாரி இதில் வந்து காப்பி டு ஃபோல்டர் என்று போடுவோம். காப்பி டு ஃபோல்டர் என்றால் அது இப்போ வந்து ஒரு இடத்துல போய் சேவ் பண்ணப்பட போகுது. ஓகே, சரி. இப்போ நான் ஓகே என்று போட்டுட்டு do you want to include link files in your package? Yes. என்ன இருந்தால் நான் எல்லாத்தையும் செய்ய போகிறேன். இப்போ நான் எங்களோட டாக்குமெண்ட்ஸில் போய் அங்கே சேவ் பண்ணாங்க, என்ன படத்தில் சேவ் பண்ணாங்கன்னு தெரியும். இதா சிடி என்று வந்தது என்ன? ஓகே, என்ன ஃபைலில் போட்டாங்கன்னு ஞாபகம் இருக்கும்? Package presentation for CD. Presentation CD. ஓகே. Yeah. அப்போ இதில் போயிட்டு நீங்கள் அதுதான் வந்திருக்கிறோம், ரைட்? அதில் நீங்கள் ஆட்டோ ரன் இருக்குது, சிடி பிளேயர்லாம் ஒர்க் பண்ணோம். இப்போ எப்படி வருதுன்னு தெரியல. ப்ரெசன்டேஷன் பேக்கேஜ் ஃபோட்டோ ஆல்பம். ஓகே, அதுக்கு ஒரு வியூவர் அண்ட் இன்னொன்று வேணும், அதான் அது கேட்குது. ஓகே, ஓகே, நாங்கள் திருப்பி செய்வோமா? ஃபோட்டோ இங்கே வந்து ஃபைல்ஸ் டு பி காப்பீட். ஓகே, நேம் ஆஃப் த சிடி என்று போட்டுட்டோம். அப்போ இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நாங்கள் இப்போ திருப்பி செய்வோம், அந்த பேக்கேஜாக திருப்பி செய்வோம். எக்ஸ்போர்ட் கிரியேட் அண்ட் அனிமேட்டட் ஜிஎஃப் கிரியேட் அ வீடியோ என்று போடுவோமா? அப்போ கிரியேட் அ வீடியோ என்று போட்டால் நீங்கள் ப்ளே பண்ண சொன்னேன். கிரியேட் அ வீடியோ வந்துட்டு ஃபோட்டோ ஆல்பம் டுடே என்று போடுவோமா? டவுன்லோட்ஸில் போடுவோம். ஓகே, இப்போ சேவ் பண்ணுவோம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணுவோம், இந்த டிஜிட்டல் ஆல்பம். இப்போ நாங்கள் டவுன்லோடுக்கு போயிட்டு எங்களோட டவுன்லோடுக்கு போயிட்டு டவுன்லோட் ஃபோல்டரில் போயிட்டு அந்த ஃபைலை வந்து அந்த வீடியோ ஃபைலை நாங்கள் ப்ளே பண்ணோம். சரியா?
எனக்கு இந்த கம்ப்யூட்டர் நான் வேறு ஒரு கம்ப்யூட்டர் பாவிக்கிறேன். இதால மெமரி காணாமல் இருக்கும். அது ஒர்க் பண்ணுது. அதனால இந்த கம்ப்யூட்டர்ல வீடியோ பிளே பண்ண பிரச்சனைகள் வரும். சரி, அப்போ வீடியோ ஃபைல அது இருக்கும். அது நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். ஆனால் இதில் இங்கே இருக்கு வீடியோ ஃபைல். ஓகே, கொஞ்சம் வீடியோ. ஓகே, இப்போ வேறுங்க இதான் நாங்கள் போட்ட படம். சரியா, வீடியோ மாதிரி எல்லா படங்களும் ப்ளே பண்ண போகும். அப்போ இப்படி நீங்கள் எத்தனை படங்களையும் போட்டு ஒரு டிஜிட்டல் ஆல்பமை செய்து அதை வீடியோவாயோ இல்லாட்டி சிடியில் நேராக ப்ளே பண்ணக்கூடிய மாதிரி பேக்கேஜ் பண்ணி வச்சா பவர் பாயிண்ட் இல்லாமல் உங்களோட ஆல்பத்தை இப்படி ப்ளே பண்ணி காட்டலாம். எத்தனை படத்தை உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பர்த்டே படம் என்றால் அந்த படங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இப்படி ஒரு டிஜிட்டல் ஆல்பம் செய்து சேமித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அதை வீடியோ மாதிரி கூட ப்ளே பண்ணி காட்டலாம். அல்லாட்டி படங்களாக சிடியில் சேவ் பண்ணி டிஜிட்டல் ஆல்பமாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே இந்த டிஜிட்டல் ஆல்பம் செய்ய நீங்கள் பேக்ரவுண்டுகள், அனிமேஷன் எஃபெக்டுகள், மற்றது ஒரு சவுண்டு, இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஆப்ஷனும் அங்கே இருக்கும். உங்களுக்கு தெரியும், பவர் பாயிண்ட் செய்யக்குள்ள அதெல்லாம் செய்யலாம். அப்போ அப்படியான இதுகளையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இந்த இது இருக்கக்குள்ள இதுக்குள்ள நீங்கள் ஒரு சவுண்ட் ஃபைலை கொண்டு போட்டு தெரியும் அது இந்த நேரம் நடக்கும், இந்த நேரம் மட்டும் ஒரு மியூசிக் எல்லாரும் த்ரூ அவுட்டாக ஒரு மியூசிக் போய் கொண்டிருக்கக்கூடிய செய்யலாம். அப்போ பார்க்குற ஆக்களுக்கு ஒரு வீடியோ பார்த்த மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்டோட ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட உங்களுடைய ஆல்பத்தை நீங்கள் ஆக்களுக்கு டிவியில் போட்டு காட்டலாம். ஒரு வீடியோ மாதிரி செய்து அனுப்பலாம். அப்போ இந்த எடுக்கிற படங்களை ஒரு நினைவு பதிவை செய்து வைக்கிறதுக்கு ஒரு போட்டோ ஆல்பம், டிஜிட்டல் போட்டோ ஆல்பம் செய்கிறதுக்கு நீங்கள் டிஜிட்டல் ஆல்பம் செய்கிறதுக்கண்டே வேறு சாஃப்ட்வேர்கள் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி செய்யலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற சாஃப்ட்வேர்லேயே, அதாவது பவர் பாயிண்ட் சாஃப்ட்வேர்லேயே ஒரு டிஜிட்டல் ஆல்பத்தை இப்படி செய்யலாம். சரி, அப்போ நான் இப்போ சொன்னதை நான் திருப்பி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏனென்றால் நேரம் நீங்கள் சரியாக கேப்சர் பண்ணி இருக்க மாட்டீங்க. நான் இப்போ க்ளோஸ் பண்ணி போட்டு என்ன செய்ய போகிறேன், திருப்பி பவர் பாயிண்டை துவங்க போகிறேன். பவர் பாயிண்டை இதை க்ளோஸ் பண்ணுறேன் இல்லாட்டி. அப்போ நான் போய் பவர் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இதில் போய் பவர் பாயிண்டை நான் எடுக்க போகிறேன். இப்போ இந்த பவர் பாயிண்டில் நியூன்னு சொல்லி ஒரு பிளாங்க் ப்ரெசன்டேஷனை கொடுத்துட்டு என்ன செய்வீங்க, இதில் போய் இன்சர்ட் மெனுவுக்கு போனீங்களா, இன்சர்ட் மெனுவில் போட்டோ ஆல்பம் என்று சொல்லி இருக்கு. சரியா, இப்போ இந்த போட்டோ ஆல்பத்தை எடுத்து நியூ போட்டோ ஆல்பம் என்று போட்டோன்னே போட்டோ ஆல்பத்துக்குரிய டயலாக் பாக்ஸ் வரும். ஆல்பம் கான்டாக்ட், இன்சர்ட் பிக்சர் ஃப்ரம் ஃபைல் ஆர் டிஸ்க். நீங்கள் யூஎஸ்பியை போட்டுட்டு அதுலேயும் நீங்கள் எடுக்கலாம். அல்லாட்டி ஒரு ஃபைல் உங்களோட கம்ப்யூட்டரில் முதல் போட்டுட்டு அதுலேருந்து எடுக்கலாம். அப்போ நீங்கள் அதை எடுத்து இங்கே படங்களை போடுறீங்க. இதை செலக்ட் பண்ணி போட்டு சில படங்களை நீங்கள் கண்ட்ரோல் கீ அமர்த்தி செலக்ட் பண்ணி போட போடுறீங்க. சரியா, எத்தனை படம் போடலாம், போட்டுட்டு இன்சர்ட் அண்டு அமர்த்த போகிறீங்க. இப்போ உங்கள் படங்கள் எல்லாம் 1 2 3 நீங்கள் செலக்ட் பண்ணின ஆர்டரில் வரும். எந்தெந்த படங்கள் முதல் வரணும்னு யோசிக்கிறீங்களோ அதுகளை முதல் செலக்ட் பண்ணலாம். சரியா, இப்போ இன்சர்ட் டெக்ஸ்ட், நியூ டெக்ஸ்ட் பாக்ஸ் என்று சொல்லக்குள்ள இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வருது. இதான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள நீங்கள் டைப் பண்ணி இது வந்துருக்கு, நீங்கள் வேறு ஒன்றை டைப் பண்ணி போடலாம். அப்போ இப்போ இன்சர்ட் நியூ டெக்ஸ்ட் பாக்ஸ் டைப் பண்ணுறதுக்கு
ஓகே, நீங்கள் இப்போ இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் சேவ் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்சர்ட் டைப் இது ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஆஃப்டர் யூ கிரியேட் யுவர் போர்ட்டல், ஓகே ஓகே, அதை என்ன சொல்லினோம்னா, நீங்கள் ஆல்பத்தை கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் போய் நீங்கள் மெசேஜை டைப் பண்ணலாம்னு சொல்லினா அப்போ நாங்கள் செய்வோம். அப்படி அதே மாதிரி செய்வோம். சரி, இப்போ வந்து கிரியேட்னு சொல்லுவோம். கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இப்போ ஒரு இடத்துல டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து இருக்கும். இதுதான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ். இப்போ இதில் போய் நீங்கள் இப்போ டைப் பண்ணலாம். விரும்பினதை நீங்கள் டைப் பண்ணலாம் இதில். ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்று சொல்லி நீங்கள் ஒரு டெக்ஸ்டை போடலாம். என்ன டெக்ஸ்டையும் போடலாம், ஒரு பந்தியாக கூட போடலாம். போட்டுட்டு அப்போ நீங்கள் இப்போ டிஜிட்டல் ஆல்பம் பண்ணிச்சோம். அப்போ ஆல்பத்தை கிரியேட் பண்ணி போட்டு தான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் போய் டைப் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதை சேவ் பண்ணணும். ஒரு பேரை கொடுத்து சேவ் பண்ணணும். எங்கேன்னு சொல்லிட்டு டவுன்லோடுன்னா டவுன்லோடில் போய் சேவ் பண்ணணும். இப்போ வந்து போட்டோ ஆல்பம் செகண்ட் டுடேன்னு சும்மா போடுறேன். சரியா, போட்டுட்டு இப்போ நாங்கள் சேவ் பண்ணியாச்சு. இப்போ சரி, ஆல்பம் எல்லாம் ரெடியாக பவர் பாயிண்டில் நீங்கள் ப்ளே பண்ணி ஸ்லைட் ஷோக்கு போய் காட்டலாம். அல்லாட்டி இப்போ இதுக்குள்ள போய் நீங்கள் மியூசிக்குகள் ரெக்கார்ட் பண்ணலாம். ரெக்கார்ட் வந்துட்டு நீங்கள் சரியா இந்த ரெக்கார்ட் இருக்கு போய் நீங்கள் கதைக்கலாம், அல்லாட்டி மியூசிக்கை போடலாம், எல்லாம் செய்யலாம். ரைட், அந்த ஆப்ஷன் இருக்குது. சரி, இப்போ நாங்கள் இதை நாங்கள் பேக்கேஜ் பண்ணுறதுக்கு தான் என்ன செய்கிறோம், இதுக்கு போய் எக்ஸ்போர்ட்டுக்கு போகணும். எக்ஸ்போர்ட்டுக்கு போகல நீங்கள் ஒரு அனிமேட்டட் ஜிஐஎஃப் ஃபைலாக கொண்டுடலாம், அல்லாட்டி ஒரு சிடியில் பிள்ளை கண்டவாட்டில் பிள்ளை பண்ணுற ஒரு பேக்கேஜ் ஆக்கலாம், அல்லாட்டி ஒரு வீடியோ ஆக்கலாம். அப்போ நாங்கள் வீடியோ வந்து போட்டுட்டு ஒரு ஃபைல் நேமை கொடுத்து கிரியேட் வீடியோ வந்து கொடுத்த உடனே இப்போ வந்து நான் இதே ஃபைல் நேம் வச்சேன்டா, இப்போ வந்து வீடியோவை வந்துடும். சரிதானே? போட்டோ ஆல்பம் வந்து எப்படி செய்கிறன்றது தான் நாங்கள் இப்போ பார்த்தோம். இப்போ பவர் பாயிண்டில் நீங்கள் அதை செய்து கொள்ளலாம். சரிதானே? இப்போ எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். சரி, இப்போ பவர் பாயிண்ட் நான் ஏற்கனவே கதைச்சிருக்கிறேன் என்றாலும் சில பேர் புதுசாக வந்திருப்பீங்கன்றபடியா நான் இதுக்கு வந்தபடியா சும்மா மேலால சொல்றேன். உங்களுக்கு அது முழுக்க அடிப்படையில இருந்து திருப்பி நான் செய்யணும்ன்றா சொல்லுங்க, பிறகு இன்னொரு நேரம் அதை கதைக்கிறேன். இப்போ பவர் பாயிண்ட் வந்து எப்பயும் ஒரு ப்ரெசன்டேஷன் செய்வதற்குரிய ப்ரோக்ராம். அப்போ நீங்கள் இதில் போனால் ஒரு திறந்து போட்டு ஃபைல் அண்டு போயிட்டு நீங்கள் நியூ என்றா ஒரு புது ஸ்லைட் ஃபைல் வேணும். இதில் வந்து நீங்கள் இதில் டெக்ஸ்ட்டு இல்லாட்டி படம் அப்படி போடலாம். பிறகு நியூ ஸ்லைட் உடனே அடுத்த ஸ்லைட் வரும். நீங்கள் பாருங்க, ஸ்லைட் போடக்குள்ள பிளாங்காக இருக்கலாம், அல்லாட்டி கொஞ்சம் டெக்ஸ்ட்டும் கொஞ்சம் படம் வைக்கலாம், அப்படின்னு செய்யலாம். அப்படி இப்படி ஒவ்வொரு ஸ்லைடாக போடுவீங்க. போட்டுட்டு பிறகு நீங்கள் இதை வந்து ஸ்லைட் ஷோவில் போய் பிகினிங் ஃப்ரம் என்று போட்டால் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் அந்த நீங்கள் செய்த ஸ்லைட்கள் வந்து ஒவ்வொரு பக்கமாக வரும். இதுதான் இந்த பவர் பாயிண்டில் நாங்கள் பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விடயம், இந்த பவர் பாயிண்டில் நீங்கள் ஸ்லைட்டுகள் செய்யக்குள்ள இந்த டிசைனுக்கு போனீங்கன்னா தீம்கள் எல்லாம் இருக்கும். இப்படி ஒரு எல்லாம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வரத்தக்கதை நீங்கள் போடலாம். இதை ஒன்றை செலக்ட் பண்ணி வச்சிருக்கலாம். அப்போ டிஜிட்டல் ஆல்பத்துக்கு கூட நீங்கள் இதெல்லாம் செய்யலாம். சரியா? அப்போ அந்த டிசைனில் போனால் நீங்கள் அந்த தீமுகளை செலக்ட் பண்ணலாம். ஸ்லைட்டின் சைஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். மற்றது சில நேரம் நீங்கள் ஏதாவது கீறலாம், பேனையால்
பக்கத்தில் ஏதாவது கீறணும் என்றாலும் அங்கே போய் இப்படி நீங்கள் கீறலாம். வேறு கலப்பெண்ணை எடுத்து கீறலாம். நம்ம ட்ரோ வந்து இருக்குது, டிசைன் வந்து பேக்ரவுண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு. பிறகு அந்த பிளே பண்ணோக்கில் ஸ்லைட்ஸோ, இந்த ஸ்லைட் மேல் பக்கமே போகணும், இந்த பக்கமே போகணும், இந்த பக்கமே போகணும் என்று டிரான்சிஷன் ஒரு அசைவுகளை காட்டுறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு டைப் ஆஃப் டிரான்சிஷன்களை நீங்கள் கொடுக்கலாம். அப்போ அதெல்லாம் வந்து இந்த இதில் டிரான்சிஷனுக்குள்ள இருக்குது. ஒரு அனிமேஷனுக்குள்ள போனீங்கன்னா அங்கே சில அனிமேஷன் எஃபெக்டுகளை நீங்கள் கொண்டு வரலாம். சரியா? அனிமேஷன் எஃபெக்டுகளை கொண்டு வரலாம். இப்போ இங்கே நீங்கள் அனிமேஷன் இப்போ இதுதான் இந்த அனிமேஷனை காட்டுறக்கூடிய இடம். இப்போ நீங்கள் அனிமேஷனை வந்து செய்கிறேன்றால் ஏதாவது ஒரு ஒப்ஜெக்ட் இருந்தால் தான் அதை செய்யலாம். இப்போ நாங்கள் இப்போ ஃபேடிங், ஸ்பிளிட் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் கொண்டு வரலாம். இப்போ நான் ஒன்றும் போடையில் இருக்குல்ல, இப்போ நான் ஒரு படம் ஒன்றை போடுவேன். ஒரு படத்தை போட்டுட்டு இப்போ நான் இதை போடுறேன், இப்படி ஒரு படத்தை போட்டுட்டேன். சரி, இதை நான் சின்னனாக்கி இப்படி வச்சுக்கணும். அப்போ இப்போ வந்து நீங்கள் அனிமேஷனுக்கு போயிட்டு இங்கே வேறு இப்போ எல்லாம் வந்துட்டு இந்த படத்துக்கு நான் இப்போ ஒரு இப்படி போட்டு விட்டேன்டா இங்கே வேறுங்க ஒரு அனிமேஷன் ஒன்று வருது. சரிதானே? ஸ்பிளிட் பண்ணி வருது. அல்லாட்டி ரெண்டம் அண்டு போட்டால் இப்படி வருது. ரெண்டம் பார் சேர்ந்த படங்கள் வேறு. ஓகே, அப்படி வரும். அல்லாட்டி இப்படி கீழே இருந்து ப்ளே பண்ணி கொண்டு வரும். அல்லாட்டி திடீரெண்டு அப்பிய பண்ணுற மாதிரி. சரியா? அல்லாட்டி வந்துட்டு அப்படியே வைப் பண்ணுற மாதிரி, வீல் மாதிரி அப்படி சுற்றி கொண்டு வந்து நிற்கிற மாதிரி இப்படியெல்லாம் கொடுப்போக்கு ஆட்களுக்கு வந்து அந்த ஸ்லைட்டை பார்க்கக்குள்ள ஒரு அட்ராக்ட், ஒரு அதைக்கு ஒரு ப்ளசன்ட் ஒரு இது ஒன்று ஏற்படும். அப்போ இதுகளெல்லாம் இந்த அனிமேஷன் எஃபெக்ட் என்று சொல்றது. இதுகளை நீங்கள் இன்சர்ட் பண்ண ஒரு படத்துக்கோ அல்லது ஒரு லெட்டருக்கு கூட நீங்கள் செய்யலாம். தெரியும்? அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த இதுகள் கொடுக்கோக்குள்ள, அனிமேஷன் கொடுக்கோக்குள்ள அது எவ்வளவு நேரம், அந்த அனிமேஷனுக்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு தாமதமாக வரும், இப்படியெல்லாம் டைமுகள் செட் பண்ணலாம். தெரியும்? அப்போ இதுகள் எல்லாம் வந்து இங்கே இதில் இருக்குது. மற்றது நீங்கள் கதைச்சு பேக்ரவுண்டில் நீங்கள் வாய்ஸ் கொடுக்கலாம், ரெக்கார்ட் பண்ணலாம். உங்களோட வாய்ஸை, ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணலாம். இங்கே இருக்கு ரெக்கார்டுன்ட்டு நீங்கள் ஆடியோவுக்கு போய் செல்லலாம். சரியா? இப்போ ரெக்கார்ட் சவுண்டுன்ட்டு நீங்கள் கதைக்கலாம். சரியா? இப்போ இப்படி போட்டுட்டு இப்போ நாங்கள் கதைக்க போகலாம். சரியா? இப்போ ரெக்கார்ட் பண்ணோக்கில் இதை அமர்த்துவேன், மாற்றி போட்டு வணக்கம், நாங்கள் பவர் பாயிண்டில் ஒரு உங்களோட உரையாடி அந்த பதிவை இதில் போடுறோம், அதை நீங்கள் கேளுங்க. சரி, இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ பாருங்க, இதில் வந்து இருக்குது. நீங்கள் இப்போ இதை ப்ளே பண்ணமென்றால் வணக்கம், நாங்கள் பவர் பாயிண்டில் ஒரு உங்களோட உரையாடி அந்த பதிவை இதில் போடுறோம், அதை நீங்கள் கேளுங்க. சரியா? அப்போ உங்களோட அந்த படங்கள் போய்கொண்டிருக்கோங்க, நீங்கள் அந்த படங்களை பற்றி நீங்கள் கதைக்கலாம், அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கலாம். சரியா? அப்போ இது எல்லா வசதியும் இந்த பவர் பாயிண்ட்ல இருக்குது. சரியா? அப்போ எப்படி ரெக்கார்ட் பண்றது வாய்ஸை, அப்புறம் நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்க்கறது, ரிப்போர்ட்டர்களை ரிவ்யூ பண்ணி பார்க்கறது, ஸ்பெல்லிங்களை பார்க்கறது எல்லாம் இருக்கு. மற்ற ப்ரோக்ராம் மாதிரி இங்கேயும் இருக்குது. பண்ணி போட்டு பிளேபேக் கண்டா நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கறது எல்லாத்தையும் சேவ் பண்ணி. சரியா? ப்ளே கண்டா வணக்கம், நாங்கள் அதில் ப்ளே பண்ண இருக்கோம், அதை ப்ளே பண்ணுவோம். உங்களோட உரையாடி அந்த பதிவை இதில் போடுறோம், அதை நீங்கள் கேளுங்க. இப்போ நாங்கள் இதை ஸ்லைட் ஷோவில் போட்டோம்னா பிகினிங் ஃப்ரம் சொன்னால் வணக்கம், நாங்கள் ரெண்டு பாட்டில் ப்ளே பண்ணுவோம். நாங்கள் ஒரு ஆடியோ ஃபைல் வந்து உங்களோட அந்த ஆடி அந்த பதிவை அந்த மெசேஜ் வந்து நீங்கள் கேளுங்க. சரியா? அப்போ இதெல்லாம் நாங்கள் முதல் படிச்சிருக்கிறோம். உங்களில் கிண பேர் அந்த நேரம் வந்து நீங்கள் சில பேர் அதில் வரையில்லை. ஆனால் நீங்கள் பவர் பாயிண்டில் போய் இந்த டிஜிட்டல் ஆல்பத்தையும் செய்து பார்த்து எப்படி ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைட் செய்யலாம் என்றதையும் செய்து பாருங்க. நீங்கள் அதை பற்றி திரும்ப கூட படிக்கணும் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் அதை நான் திருப்பி இன்னொரு நாளைக்கு ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு
சொல்லி தரலாம். நீங்களாயே நான் சொன்னதை வச்சுக்கொண்டு நீங்களாயே ஓரளவு செய்யக்கூடிய இருக்கும். ஆனால் தேவையாண்டா நான் அதை திருப்பி கொடுப்பேன். சரியா? இவர் சேவ் ஆஸ் எ ஷோ என்றால் அது ஒரு பவர் பாயிண்ட் ஷோவாக சேவ் பண்ணும். எக்ஸ்போர்ட் வீடியோ என்றால் ஒரு வீடியோ ஃபைலாக மாற்றும். MP4 ஃபைலாக வந்து அதை மாற்றிடும். அப்போ நீங்கள் அது வீடியோ ப்ளே பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணணும். அப்போ ஒரு பவர் பாயிண்டை பாவிச்சு நீங்கள் ஒரு வீடியோ வந்து செய்யலாம். தெரியும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பாட்டு வச்சிருக்கிறீங்களா, ஒரு ஆடியோ பாட்டு, அதுக்கு ஒரு வீடியோ செய்ய போறீங்க. அல்லாட்டி நீங்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று செய்து போட்டு அதை வீடியோ ஆக்க போறீங்க. ரெண்டா நீங்கள் படங்கள் எல்லாம் போட்டு அதை கொண்டு வந்து வடிவே ஒரு ஸ்லைட் ஆக்கி அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணுற வீடியோ ஃபைலாக வந்துடும். யாருக்கும் தெரியாது அதை நீங்கள் பவர் பாயிண்டில் செய்கிறதோ என்னன்னு தெரியாது. ஒரு வீடியோ மாதிரி நீங்கள் காட்டலாம். அப்போ ஒரு வீடியோவை செய்கிறதுக்கு கூட நீங்கள் பவர் பாயிண்டை பாவிச்சுட்டு போடலாம். அதில் நீங்கள் கதைச்சு போடலாம், நீங்கள் பாட்டுகளை ரெக்கார்ட் பண்ணி போடலாம். பெரிய பல மாதிரியும் நீங்கள் செய்யலாம். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு இதை போடலாம், கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பாட்டை போடலாம். சரியா? அப்படி ஒரு வீடியோ எப்படி ஒன்று எடிட் பண்ணி ஒரு வீடியோ செய்யணுமோ அவ்வளோ வேலையும் இந்த பவர் பாயிண்ட் ப்ரோக்ராம். பவர் பாயிண்ட் வந்து MS ஆஃபீஸோட கட்டாயம் வரும். அந்த ப்ரோக்ராம் MS ஆஃபீஸோட வரும். அந்த MS ஆஃபீஸ் நீங்கள் வேண்டி இருந்தால் அதோட வரும். அது வேர்ட்டுக்கு அடுத்தது நிறைய பேர் பாவிக்கிற ஒரு ப்ரோக்ராமாக இந்த பவர் பாயிண்ட் இருக்குது. எல்லாருக்கும் பவர் பாயிண்ட் பயனுள்ளது ஏனென்றால் ஏதோ ஒரு நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷன் நீங்கள் ஏதாவது 5 பேருக்கு முன்னாலே என்ன ஒரு விஷயத்தை பற்றி கதைக்க போறீங்க. அது ஒரு சமயம் சம்பந்தப்பட்டிருக்கலாம், அல்லாட்டி உங்களோட கொப்பியை பற்றி கதைக்கலாம், இல்லை ஒரு மூத்த ஒரு நிகழ்வில் நீங்கள் போய் உங்களோட பற்றி அல்லாட்டி ஏதோ ஒரு தலைப்பில் கதைக்க போறீங்களா நீங்கள் வந்து இந்த பவர் பாயிண்டை பாவிச்சு வடிவை அழகாக செய்யலாம். சூம் மீட்டிங்கெல்லாம் கூட நீங்கள் ஒரு பவர் பாயிண்ட் போட்டுட்டு கதைக்க போறேன்னு சொன்னால் அவன் உங்களுக்கு அந்த ஷேர் பண்ணுறதுக்குரிய பெர்மிஷனை தருவினா, இல்லாட்டி நீங்கள் அவைக்கு அனுப்பி போட்டு அதையே ப்ளே பண்ண சொல்லி சொல்லலாம். இப்போ பவர் பாயிண்ட் நல்ல பயனுள்ள ஒரு ப்ரோக்ராம். இதை நீங்கள் பாவிச்சு பழகுங்கோ. இது திரும்பவும் நான் திருப்பி ஒரு மீட்டலாக எல்லாருக்கும் செய்யணும் மறந்துட்டீங்கள் என்றால் திரும்ப சொல்லுங்க. முந்தி படித்தபடியாக நான் கணக்கை இப்போ போயில்லை. இந்த டிஜிட்டல் ஆல்பத்தை நீங்கள் செய்தால் உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்றதுக்காக நான் இப்போ சொன்னேன். சரிதானே? அப்போ இது வந்து நான் இன்றைக்கு பவர் பாயிண்டை பொறுத்தளவில் இன்றைக்கு நான் சொல்ல வேணுமென்று யோசிக்க அப்படியே. இல்லையாவது கேள்வி இருந்தால் நான் உரையாடல் நேரத்தில் நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் வந்து மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷருக்கு போக போகிறேன். சரி, இப்போ நாங்கள் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷருக்கு போவோமா? மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரும் நாங்கள் கொஞ்சம் முந்தி பார்த்துருப்போம் நினைக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரை பற்றி கிடைக்க போகிறேன். முந்தி வேறாதாக்களும் இருக்கிறீங்க. இதுவும் வந்து MS ஆஃபீஸோட வார ஒரு ப்ரோக்ராம். நல்ல ஒரு பயனுள்ள ப்ரோக்ராம். நீங்கள் வேர்டில் கூட போய் ஒரு பர்த்டே கார்டோ என்னத்தையோ செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராஃப்ட் ஒர்க் என்னென்னாலும் வேர்டிலையும் செய்யலாம். ஆனால் இந்த பப்ளிஷர் என்ற ப்ரோக்ராம் இலகுவாக நீங்கள் செய்கிறத விட கொஞ்சம் அழகாக செய்யக்கூடிய அளவுக்கு வசதிகள் கொண்ட ஒரு ப்ரோக்ராம். இது பப்ளிஷிங் ஒர்க்கு கண்டு உருவாக்கின ஒரு மென்பொருள். ஒவ்வொரு வேலைக்கும் உகந்தவாறு பல மென்பொருட்கள் வந்து கொண்டிருக்கும்.
அப்போ நீங்கள் அடிப்படையில் எம்எஸ் ஆஃபீஸில் இருக்கிற எம்எஸ் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் வேர்ட், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், அடுத்தபடியாக நீங்கள் யோசிக்கலாம் இந்த மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரை. எல்லாருக்கும் பயனுடைய ஒரு ப்ரோக்ராம். இலகுவை நீங்கள் ஒரு எடுத்துக்காட்ட நீங்கள் ஒரு இன்விடேஷன் செய்யணும், அல்லாட்டி ஒரு பர்த்டே கார்டு செய்யணும், அல்லாட்டி ஒரு ஃப்ளையர் செய்யணும். இப்படியான வேலைகளுக்கு நீங்கள் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரை பாவிக்கலாம். சரி, அப்போ மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரை நீங்கள் திறந்தீங்கள் என்றால் இப்படி இருக்கும். இதில் பாருங்க, பேஜ் டிசைன் இருக்கும். அதில் இந்த டிசைன் பண்ணுறதுக்குரிய இதழ் இருக்குது. சரி, நான் இப்போ நியூ என்று சொல்லி ஒரு இதை திறக்கிறேன். நியூ என்று சொல்லக்குள்ள நீங்கள் ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப்லையும் வச்சிருக்கலாம், அல்லாட்டி போர்ட்ரேட்லையும் வச்சிருக்கலாம். அது இந்த ஓரியன்டேஷனில் மாற்றுவீங்க. சைஸுக்கு போனீங்கன்னா நீங்கள் சைஸ் என்ன வேணுமென்று சொல்லி போட்டுக்கொள்ளுங்க. நான் இப்போ லெட்டர் லேண்ட்ஸ்கேப்பில் போட்டிருக்கிறேன். சரியா? பிறகு உங்களுக்கு என்ன மார்ஜின் வேணுமெண்டா இந்த மார்ஜினில் போய் நெரோ அல்லாட்டி மொடரேட் அல்லாட்டி நார்மல்னு சொல்லி போடலாம். அல்லாட்டி கஸ்டம் மார்ஜின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் எவ்வளவு, ரைட் பக்கம் எவ்வளவு, டாப் பக்கம் எவ்வளவு, பாட்டம் பக்கம் எவ்வளவுன்னு நீங்கள் கொடுக்கலாம். சரியா? என்ன மட்டும் இருக்கு, நீங்கள் டெம்ப்ளேட்டை மாற்றலாம். இங்கே இருக்கிற டெம்ப்ளேட்டுகளில் ஒன்றை நீங்கள் பாவிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃப்ளையர் ஒன்றுக்கு செய்ய போறீங்களா, இந்த ஃப்ளையர்களை கண்டு சொல்லி இங்கே ரொம்ப வேறையான அந்த டெம்ப்ளேட்டுகள் இருக்கும். இப்போ நீங்கள் எல்லா இவெண்ட்டுக்கும் கண்டு போடவில்லை, ஒவ்வொரு இவெண்ட்டுக்குரிய இதுகள் வேறு. சரியா? இதில் ஏதோ ஒரு டெம்ப்ளேட் எடுத்து நீங்கள் உங்களோட ஃப்ளையரை செய்யலாம். சரியா? எல்லாமே ஒரு ஒரு சரியா? இப்போ நீங்கள் ஒரு காபோஸ் ஒரு ஃப்ளையர் ஒன்று இங்கே இருக்குது. சரியா? இப்படி இருக்குது. இதில் நீங்கள் போய் மாற்றலாம். சரியா? காபோஸ் தான் செய்யணும்னா இதை வச்சுக்கொண்டு இந்த இதை தொடர் விளக்கங்கள் அவைகள் எல்லாத்தையும் மாற்றலாம். அல்லாட்டி நீங்கள் போய் வேற ஒரு இதுக்கு போவோம். இப்போ நாங்கள் ஒரு பர்த்டேக்காக ஒரு போஸ்டர் மாதிரி இல்லாட்டி ஒரு கார்டு மாதிரி செய்ய போறீங்களா, நீங்கள் போய் இதில் போய் ஒரு டெம்ப்ளேட் எடுத்து போட்டு கிரியேட் என்று போட்டுட்டு நீங்கள் இப்போ ஒரு பர்த்டே போஸ்டர் மாதிரி செய்யலாம். சரியா? இதில் நீங்கள் மாற்றலாம். இதுகளெல்லாம் நீங்கள் போய் சிம்பிளாக அதில் ஒன்றை விட்டுட்டு நீங்கள் இதில் போய் விட்டுட்டு டைப் பண்ணீங்களா, இப்போ இது 50 50 பேர். சரியா? அல்லாட்டி மம்முக்கு பதிலாக டேட்டுக்கு போடணும்டா டேட்டு போடலாம். ரைட்? அல்லாட்டி அப்பாண்டு போடலாம். எல்லாம் நீங்க மாற்றலாம். படங்கள் கூட நீங்க விரும்பினா வேற படம் போடலாம். ஆனால் அல்லாட்டி இதையே பாவிச்சுட்டு இப்போ நீங்கள் இதை சேவ் பண்ண போறீங்க. சேவ் ஆஸ் உங்களோட கம்ப்யூட்டர்ல எங்கே இருந்தாலும் போய் சேவ் பண்ணி போட்டு, சரி, எப்பயும் பப்ளிஷரில் ஆட்டோமேட்டிக்காக பப்ளிகேஷன் என்று பேரும் நீங்கள் அதை மாற்றலாம். ரைட்? நீங்கள் பர்த்டே போஸ்டர் 1 சொல்லி போடலாம். போட்டால் அது பப்ளிஷர் ஃபைலை இப்போ சேவ் பண்ணப்படும். ஆனால் பப்ளிஷர் ஃபைலை சேவ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் இதிலே வச்சு ஒரு பிக்சர் ஃபைலை மாற்றலாம். சரியா? இப்போ இதிலே வச்சு இதில் நீங்கள் பப்ளிஷருக்கு பதிலாக போய் ஒரு ஜேபெக் ஃபைலாயோ அல்லாட்டி பிஎன்ஜி ஃபைல் போட்டு விட்டீங்கன்னா அது ஒரு பிக்சர் ஃபைலாக வந்துடும். அப்போ பிக்சர் ஃபைலாக வந்தால் பப்ளிஷரில் ரெக்கமெண்ட் இல்லை. நீங்கள் உங்களோட இதுக்கு போயிட்டு உங்களோட டவுன்லோட் அது எங்கே சேவ் பண்ணமோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஃபைலை பாருங்க. இப்போ இது இப்போ பிஎன்ஜி ஃபைலாக எடுத்தீங்க, பிஎன்ஜி ஃபைல். அப்போ இதை கிளிக் பண்ணால் அது ஒரு பிக்சர் ஃபைல் மாதிரி உங்களுக்கு தொலைப்படும். அப்போ நீங்கள் படங்களை இப்போ கிராஃப்டை பர்த்டே கார்டோ என்னவோ
செய்யணுமெண்டா நீங்கள் பப்ளிஷர்ல போய் செய்து போட்டு அதை வந்து இப்போ ஃப்ளையர் செய்கிறதுக்கு குயிக்காக ஒரு ஃப்ளையர் செய்யணுமெண்டா இது ஒரு நல்ல வழி. இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டா இப்போ நான் உங்களுக்கு இந்த வகுப்புக்கு செய்த ஃப்ளையர் கூட இந்த பப்ளிஷர்ல நான் செய்யிருந்தேன் குயிக்க. சரியா? பப்ளிஷர்ல செய்வேன். சில நேரம் ஒன்றுக்கு மேற்பட்ட ப்ரோக்ராம் எல்லாம் பாவிப்பேன். ஆனால் இந்த பப்ளிஷர்ல நீங்கள் தாராளமாக ஃப்ளையர்கள் பர்த்டே கார்டுகள் எல்லாம் பேர்ட்டில் செய்கிறத விட குயிக்காகவும் கொஞ்சம் இலகுவாகவும் செய்து கொள்ளலாம். தெரியும். இப்போ ஒரு கார்டு செய்யோக்க நீங்க இதுக்குள்ள டெக்ஸ்ட் பாக்ஸை போட்டுட்டு இதுக்கு ஒரு இன்னொரு டெக்ஸ்ட் வந்து போடலாம். அல்லாட்டி ஷேப்ஸ்கள் கொண்டு போடலாம். ரைட், ஒவ்வொரு ஷேப்ஸ்கள் போடலாம். ரைட், சரி. அப்போ நாங்கள் திரும்ப போவோம். போய் இப்போ நியூ வந்துட்டு இப்போ நாங்கள் பிளாங்கிலேயே செய்வோம். ரைட், டெம்ப்ளேட்டை பாவிக்காமல் செய்ய போகிறோம்டா. இப்போ நீங்கள் பேஜ் டிசைனில் போய் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுவோம். பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு இதில் போய் மோ பேக்ரவுண்ட் என்றால் நோ ஃபில், சாலிட் ஃபில், பிக்சர் இதெல்லாம் இருக்குது. நான் பிக்சர் ரெண்டு போட்டேன்டா. போட்டுட்டு இன்சர்ட் அண்ட் இதில் கிளிக் பண்ணிங்கிறேன்டா உங்களுக்கு ஆன்லைன் பிக்சர்ஸும் வரும். முந்தி நிறைய இப்போ வருது, நிறைய பேர் பாருங்க. நீங்கள் ஒரு பேக்ரவுண்டுக்கு போய் ஆனால் இப்போ கணக்க வருது இல்லை. முந்தி நிறைய வாரது, இப்போ அவங்க எடுத்துட்டாங்க. அது எல்லாத்தையும் கிளாஸுக்கு தான் வேண்டணுமென்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. முந்தி நிறைய வரும். இப்போ அந்த பர்த்டே கார்டுகள் செய்யோக்க நீங்கள் இந்த பலூனா கொண்டு வந்து போடலாம். ரைட், இதுகள் இருக்குது. இன்சர்ட், சரியோ? அப்போ இப்போ இதை போட்டு ஓகேன்னு விட்டீங்களா, இப்போ உங்களுக்கு ஒரு பலூன் ஒன்று வரும் பர்த்டே கார்டுக்கு. இதை வச்சுட்டு நீங்கள் அதை டெக்ஸ்ட்டுகளை போட்டு நீங்கள் செய்யணும். அப்போ இதுக்கு என்ன செய்றீங்க, பேஜ் டிசைனில் போய் பேக்ரவுண்டில் போய் மோ பேக்ரவுண்டுக்கு வந்து போகிறீங்க. இந்த மோ பேக்ரவுண்டில் வந்து பாருங்க, இன்சர்ட்டுக்கு போனீங்கன்னா இதுக்குள்ள ஃப்ரம் ஃபைல் என்றும் இருக்கு. கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு ஃபைல் இருக்கலாம், அல்லாட்டி ஸ்டாக் இமேஜஸ்ண்டா அது வந்து இப்படி இருக்கு கொஞ்சம் இமேஜ்கள். இந்த இமேஜ்களை கொண்டு வந்து போடலாம். ரைட், ஸ்டாக் இமேஜஸ் என்று போடலாம். சரியா? அது மட்டும் இல்லை, இப்படியெல்லாம் எடுத்து முந்தி கூட கூட இருக்கிற இப்போ குறைச்சி கொண்டு வரீங்கன்னா எல்லாத்தையும் கிளாஸ் ஆக்கினோம். ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் செய்கிறதுக்கு போதுமான அளவு இருக்கும். சரியா? அப்போ பேக்ரவுண்டை போட்டதுக்கு பிறகு நீங்கள் இந்த போர்டர்கள் போடலாம் விரும்பினால். சரியா? அல்லாட்டி வேற படங்கள் கொண்டு வந்து போடலாம். வழியில இருந்து ஒரு ஆளின் பர்த்டே காட்டுண்டா அவற்றை படத்தை கொண்டு வந்து பர்சனலைஸ் பண்ணி நீங்கள் காட்டுகள் செய்துட்டு நீங்கள் இதை சேவ் பண்ணி போட்டு நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ என்னத்துலேயோ சேவ் பண்ணலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, இந்த ஃப்ரீயாக அந்த சின்ன சின்ன ப்ரோக்ராம்கள் இருக்குத்தானே, நீங்கள் ஃப்ரீயாக இருக்குன்ட்டு போய் படங்களை போட்டு எல்லாமே தான்றீங்க. இப்போ சொல்லினோம் இதுகளை வந்து பாவிக்கிறத குறைக்க சொல்லி. ஏனென்றால் இதுகள் ஊடாக அவங்க இலகுவை வந்து பல திருட்டு வேலைகள் நடக்குது. எது அந்த இலவசமான சின்ன சின்ன ப்ரோக்ராம்களை நீங்கள் பாவிச்சு படங்களை போட்டு ஹாப்பி பர்த்டேக்கெல்லாம் செய்கிறதுகளை இயன்ற அளவுக்கு குறையுங்க. இப்போ சொல்லிங்கன்னா இந்த குட் மார்னிங் அண்டு போட்டுட்டு ஒரு படத்தையும் எடுத்து திடீரென்று ஒரு இடத்துல படத்தை எடுத்து போட்டு குட் மார்னிங் அண்டு எல்லாம் போடுறதெல்லாம் அது எல்லாத்தையும் பாவிக்கிறாங்களாம் திருட்டு வேலை கண்டு என்று சொல்லி ட்ராக் பண்ணுறது அவங்களுக்கு இலகுவாக இருக்கண்டு. அதனாடியா அப்படியானதை பயன்படுத்தாம இலகுவே இந்த பப்ளிஷர் எல்லாம் இலகுவே நீங்கள் செய்யக்கூடியதான். அப்போ இலகுவே நீங்கள் இதுகளை பயன்படுத்தி செய்கிறது கூட நல்லா இருக்கு. நீங்கள் இந்த பப்ளிஷர்ல கலண்டர் எல்லாம் செய்யலாம். இலகுவே வேறுங்க வித்தியாசமான ஃபார்மேட்டில் நீங்கள் கலண்டர் ஒவ்வொரு மாதத்துக்கும் செய்து பிரிண்ட் பண்ணி நீங்கள் தூக்கலாம். அதில் நீங்கள் என்ன மார்க் பண்ணி அப்பாயின்மெண்ட்டுகளை மார்க் பண்ணி வைக்கணும்னா அதையும் போட்டுட்டு தூக்கலாம். இல்லாட்டி அதை நீங்கள் கையால் பெண்ணாலே எழுதி வைக்கலாம். இப்போ நீங்களே ஒரு கலண்டரை செய்து உங்களோட பாவனைக்கு வேண்ட தேவையில்லை, நீங்களே செய்து கொள்ளலாம்.
இப்போ பார்டர் போடணுமெண்டா இங்கே இருக்கு. இதில் போய் ஒவ்வொரு பார்டர்கள் போடக்கூடிய இருக்கு. இதை கொண்டே நீங்கள் வச்சுட்டு இதை இழுத்து விட்டீங்கள் என்றால் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு அந்த பார்டர் வேணும். சரியா? அகலத்தை கூட்டலாம், குறைக்கலாம், இதெல்லாம் இருக்கு. மற்றது பெரிய லெட்டர்கள் வேணுமெண்டா இந்த பர்த்டே கார்டுகள் செய்ய இது கட்டாயம் தேவைப்படும். இதில் போய் இப்படியான லெட்டர்களை நீங்கள் கொண்டு கொண்டு வாருங்கள். ஹாப்பி உண்மையில பர்த்டே கார்டு எல்லாம் நீங்களே செய்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். காசுக்கு வேண்டோணுமெண்டு இல்லை. அல்லாட்டி அநேகமான நேரங்களில் நீங்கள் ஆக்களுக்கு பர்த்டேக்கள் வந்து இமெயிலுக்குள்ளாலையும் ஃபேஸ்புக்காலையும் தான் போடுவீங்க. அதுகள் கூட நீங்கள் செய்து கஸ்டமைஸ் பண்ணி போடலாம். அதுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரை பாருங்க, நல்ல ஒரு ப்ரோக்ராம் இதுகள் செய்கிறது. சரியா? இப்போ டெம்ப்ளேட்டை மாற்றணும்னா இங்கே போய் மாற்றலாம். இல்லாட்டி பிளாங்கன்னு எடுத்துட்டு நீங்களே டிசைன் பண்ணலாம். அப்போ நீங்களா செய்யக்குள்ள கூட சந்தோஷமா இருக்கும். ஆன்லைன் பிக்சர்ஸ்களை கூட ஆன்லைன்ல இருந்து பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கும் இருக்குது. இங்கே எங்கள் பர்த்டே கேக்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு பர்த்டே கேக்கை கொண்டு வந்து போடலாம். ரைட், எல்லாம் இருக்கு. அப்போ இங்கே இன்சர்ட்டுக்கு போய் நீங்கள் பிக்சர்ஸை கொண்டு வரலாம். ஆன்லைன் பிக்சர்ஸ்னா உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து வா ஷேப்ஸ். இதில் கூட நீங்கள் டேபிள்கள் ஒன்று போடலாம். சில நேரத்தில் ஒரு டேபிளால் நீங்கள் இன்னும் போடணுமெண்டா ஒரு டேபிளை போட்டுட்டு கூட சில வேலைகளை செய்யலாம். இப்போ 4 படம் போடணுமெண்டா டேபிளை போட்டுட்டு இதில் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு படத்தை போடலாம். சரியா? இந்த டேபிளுக்கு போகல அந்த டேபிளுக்கு கூட ஒரு பேக்ரவுண்ட் டிசைன் செய்யலாம். இப்படி ஒரு டிசைனோட வரும் பேக்ரவுண்ட் போட்டு டேபிள் டிசைன் இருக்கு, டேபிள் லே அவுட் இருக்குது. சரியா? அதுக்கு நிறைய இருக்கு. ஆனால் நாங்கள் எங்களுக்கு அடிப்படையில் தேவையானதை முதல் பார்ப்போம். அப்போ நீங்கள் ஃபைல் மெனுக்கு போனீங்களா ஒரு புதுச திறக்கோக்க நியூ இருக்கிற ஒன்றை திறக்கோக்க ஓப்பன். முதல் தரம் சேவ் பண்ணோக்கல சேவ், திருப்பி சேவ் பண்ணி வேற ஃபைல்ல சேவ் பண்ணணும்டா சேவ் ஆஸ், பிறகு பிரிண்ட் பண்ணணுமெண்டா பிரிண்ட், எக்ஸ்போர்ட் பண்ணணுமெண்டா. சரியா? நீங்கள் போட்டதை எக்ஸ்போர்ட் பண்ணால் இன்னொரு ஃபைலுக்கு நான் பிக்சர் ஃபைல் அதில் கொண்டு வர்றது அது பாவிக்கிறேன். ஆனால் பிக்சர் ஃபைலுக்கு நீங்கள் சேவ் ஆஸுக்குள்ளாலே செய்யலாம். எக்ஸ்போர்ட்டுக்கு போகணுமெண்டு இல்லை. எக்ஸ்போர்ட்டுக்கு போயும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். கூட எக்ஸ்போர்ட்ல வந்து இப்போ நேரடியாக ஒரு வெப்சைட் மாதிரி நீங்கள் செய்யலாம். இதில் ஒரு வெப்பேஜ் மாதிரி கூட வெப்பேஜை கூட நீங்கள் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர்ல செய்யலாம். உங்களோட வெப்பேஜை பிடிஎஃப்ல சேவ் பண்ணலாம், பிடிஎஃப் சேவ் பண்ணலாம். சரியா? நாங்கள் போன முறை இந்த பிடிஎஃப்ல நிறைய பார்த்துனாங்க. இந்த பிடிஎஃபை வச்சுக்கொண்டு எப்படி அதை பிக்சர் ஆக்குறது, எப்படி கன்வெர்ட் பண்ணுறது என்று போன முறையாக நிறைய பார்த்துனாங்க, ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நீங்கள் வராமல் இருந்திருந்தா இல்லாட்டி ரிவைஸ் பண்ணணுமெண்டா அந்த வீடியோவை போய் பாருங்க. இப்போ இன்றைக்கும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பப்ளிஷரில் இதுக்குள்ள வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறோம்டா நீங்கள் வந்து மெட்டீரியலில் படித்த மாதிரி தான் எல்லாம் ஒன்று கொண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? அப்போ ஃபைலுக்கு போய் இருக்கிற மெனுவை பார்த்தோம், ஆப்ஷனோட பார்த்தோம். கோமில் போனால் இங்கே என்னென்ன வருமென்று பாருங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரில் பேஜ் டிசைன் பண்ணலாம். ஒரு புத்தகத்துக்குரிய பேஜ்களை கூட இல்லாட்டி ஒரு கவர் பேஜை நீங்கள் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரில் செய்யலாம். சரியா? இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா நான் இப்போ என்ன செய்கிறேன், ஒரு புது ஃபைல் ஒன்று எடுப்போமே, நியூ ஒன்று போடுவேன். இப்போ நான் நியூ ஒன்று போடக்குள்ள பிளாங்க் போட்டுட்டு, சரியா, பிளாங்க் போடுவோம். போடோக்க உங்களுக்கு இதில் போயிட்டு பேஜ் டிசைனுக்கு போவோமா. இப்போ நான் சைஸை மாற்ற போகிறேன்.
என்ன செய்ய போறேன், ஒரு ஒரு கவர் பேஜ் செய்ய போறோம்டா, நாங்கள் ஒரு ஹாஃப் பேஜ்ண்டா சரி, நாங்கள் லெட்டர் சைஸ்ல வச்சு செய்யலாம். அல்லாட்டி ஒரு லெட்டர் சைஸ்ல வேணுமெண்டா நாங்கள் டேப்லாய்ட்டுக்கு போகணும். அப்ப இப்போ கண்டது பிளேயர்கள் செய்யல, ஃபேஸ்புக்கில் இதுகளில் சேவ் பண்ணுறாங்க. நீங்கள் டேப்லாய்ட் சைஸில் எடுக்கலாம், பெருசாக செய்யலாம். ஏன்னா அது பிரச்சனை இல்லை, நீங்கள் டிஜிட்டலாக தானே சேவ் பண்ண போறீங்க, பிரிண்ட் பண்ணணுமெண்டு இல்லை. அப்போ உங்களுக்கு அந்த பெரிய பேப்பர் வேணுமென்ற ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் டேப்லாய்ட்ன்றதும் 11/17, அதாவது 2 லெட்டர் சைஸை கேட்குற மாதிரி ஒரு ஒரு இந்த 11/17 எடுத்து டேப்லாய்ட் சைஸ் எடுத்து மடிச்சா லெட்டர் சைஸாக வரும். அப்போ பொதுவாக ஒரு நியூஸ் லெட்டர் செய்யணுமெண்டா, நீங்கள் இப்போ நியூஸ் லெட்டர்கள் செய்கிறது என்ன, ஒரு 5 பக்கம் 6 பக்கத்தில் கூட நீங்கள் நியூஸ் லெட்டர் செய்யலாம். இப்போ நியூஸ் லெட்டர் செய்யறதுக்கு இந்த டேப்லாய்ட் சைஸ் நல்லா சரியாக இருக்கும். என்றால் மடித்து ஸ்டெப்பில் பண்ணி விட்டால் ஒரு சின்ன புக்லெட் மாதிரி இப்படி இருக்கும். இப்படி ஒரு புக்லெட் மாதிரி இருக்கும். இது கிராஃப்ட் புக் சைஸில் இருக்குது. நீங்கள் லெட்டர் சைஸ்லேயே ஒரு நியூஸ் லெட்டர் செய்யலாம். இப்போ நியூஸ் லெட்டரில் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரியாக கூட ஒரு நியூஸ் லெட்டர் மாதிரி, உங்களுக்கு தெரியும் அந்த காலத்துல எல்லாம் பெரிய பெரிய எழுத்தாளர் எல்லாரும் தங்களோட வரலாற்று கதைக்கு சொல்லுவினா கையெழுத்து சஞ்சிகை நாங்கள் செய்தது, கையெழுத்துல புத்தகங்கள் எழுதினது, கதைகள் எழுதினாண்டு எல்லாம் சொல்லுவேன். அப்படித்தான் எல்லாரும் பல பேர் செய்திருக்கணும் அந்த காலத்துல. அப்ப கையெழுத்தாலேயே ஒரு சஞ்சிகை வழி வந்திருக்குது, ஒரு நூல் வழி வந்திருக்கு. அப்ப நீங்கள் ஒரு எடுத்தோன்னா புத்தகம் கொண்டு போகாம ஒரு கதையை எழுதிட்டு அது ஒரு சின்ன ஒரு புக்லெட்டா செய்துட்டு நீங்கள் ஆக்களுக்கு கொடுக்கலாம், கொஞ்சத்தை பிரிண்ட் பண்ணி போட்டு. அப்ப உங்களுக்கு பெரிய கோஸ்டும் வராது. உங்களுக்கு தேவை நீங்கள் உங்களோட படைப்பு ஆக்கள் வாசிக்கணும். இல்லாட்டி கொஞ்சம் பேர் சேர்ந்து நீங்கள் ஒரு நியூஸ் லெட்டர் செய்யலாம். அதில் உங்கள் ஒவ்வொரு கதைகள், இல்லாட்டி உங்கள் இல்லாட்ட பர்த்டேக்கள், இந்த படங்கள் எல்லாம் போட்டு ஒரு நியூஸ் லெட்டரை நீங்கள் செய்யலாம். இப்போ நியூஸ் லெட்டர் செய்யணுமெண்டா என்ன செய்யுங்க, இந்த டேப்லாய்ட் இதுக்கு போங்க. அந்த டேப்லாய்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் இதில் போட்டு நீங்கள் மேலே ரூலர் லைன் இருக்குங்க, ரூலர் லைன் இருக்குது. அப்போ இந்த ரூலர் லைனை வச்சுக்கொண்டு உங்களுக்கு தெரியும் 11/17. அப்போ நீங்கள் 8.5 போனீங்களா, இங்கே போனீங்கண்டா இது நடுவில் இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே தான் நடுவில். அப்போ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு தெரியும் இதுதான் இந்த முன்னுக்கு இப்படி மடிக்க போகிறோம்டா, இது ஒரு பக்கத்துக்கு வரும், இது பின் பக்கத்துக்கு வரும், உள்ளுக்கு 2 பக்கம் வரப்போகும். சரியா? மற்றது இங்க இதை என்னொன்றே நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இந்த மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர்ல ஒரே ஃபைல்ல நீங்கள் இப்ப இது ஒரு பேஜ் செய்து கொண்டிருக்கிறீங்களோ, நீ வருங்க இன்சர்ட் பேஜ் சொல்லுங்க. அப்ப இன்சர்ட் another பேஜ், ரைட், இன்சர்ட் blank பேஜ். இப்ப பவர்பாயிண்ட்ல ஸ்லைடுகள் போடுவோம், அது மாதிரி ஒவ்வொரு பக்கமே வரும். அப்போ ஒரு முழு புத்தகத்தை கூட நீங்கள் இது ஒரு பப்ளிஷர் ப்ரோக்ராம், இதையும் பப்ளிஷ் பண்றதுக்குரிய ப்ரோக்ராம். அப்ப நீங்க ஒரு புத்தகத்தை கூட நீங்களே வடிவமைக்கிறதுக்கு மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரை பார்க்கலாம். வேர்டிலையும் செய்யலாம், இன்னும் கொஞ்சம் இலகுவ வடிவா செய்கிறதுக்கு நீங்கள் பப்ளிஷரை பாவிக்கலாம். இப்ப எல்லா பக்கங்களும் ஒரு நியூஸ் லெட்டர் செய்தீங்கள், எல்லா பக்கங்களும் ஒரே விதமான பேக்ரவுண்ட், ஒரே விதமான டிசைன் வரணும்டா நீங்கள் ஒரு பக்கத்தை முதல் செய்யுங்க வடிவேல. சரியா? இப்ப இதுக்கு உதாரணத்துக்கு நான் போடுறேன், ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று போடுறேன், பேஜ் டிசைனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் போட போகிறேன் இந்த நியூஸ் லெட்டருக்கு. சரியா? பேக்ரவுண்ட். அப்போ நான் இதில் போடுறேன், சரி, ரேடியன்ட் ஃபில் கண்டுட்டு நான் போடுறேன். போட்டா இப்படி வருது. இதுதான் உங்களோட பேக்ரவுண்ட். எல்லாம் நியூஸ் லெட்டருக்கு வேண்டாம். நீங்கள் 2வது பக்கம் செய்யக்குள்ள இதில் விட்டுட்டு இன்சர்ட் அண்டுட்டு பேஜுக்கு போயிட்டு இன்சர்ட் டூப்ளிகேட் பேஜ் போடுங்க. சரியா? அப்படி போட்டீங்கள்ட்டால் எல்லா பக்கமும் ஒரே விதமான பேக்ரவுண்ட் ஒன்றை செய்து போட்டு போட்டா எல்லாம் ஒரே யூனிஃபார்மே இந்த பேக்ரவுண்டுகள் டிசைன்கள் எல்லாம் இருக்கும். அதுக்குள்ள நீங்கள் போய் என்னத்தை மாற்றணுமோ அதை மாற்றலாம்.
இப்போ நீங்கள் நியூஸ் லெட்டர்கள் செய்யக்குள்ள பொதுவாக இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்களை பாவிச்சு செய்கிறது உங்களுக்கு தெரியுது தான். இப்போ நாடு இன்னும் கொஞ்சம் இடத்தை விட்டுட்டு இதில் இருந்து இதில் ஒரு பாக்ஸை போடுங்க. இப்போ இதில் ஒரு விஷயத்தை பற்றி எழுதுங்க. உங்களுக்கு இந்த மார்ஜின் வர வேண்டாம்னா அதை நீங்கள் பிறகு செய்யலாம். என்ன, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் போயிட்டு ஹைலைட் பண்ணிட்டு இதில் இந்த ரைட் சைட் மவுஸை கிளிக் பண்ணி போட்டு இதில் போயிட்டு நீங்கள் ஃபார்மேட் டெக்ஸ்ட் பாக்ஸ் என்று போட்டு இதில் நீங்கள் சொல்லலாம், எனக்கு இந்த பார்டர் ஒன்றும் வேண்டாம், சரியா, லைன் லைன் நோ கலர் அல்லாட்டி இதில் நோ அவுட்லைன் அண்டு போட்டு விட்டா இப்போ உங்களுக்கு இந்த லைன் வந்து தெரியாது. சரியா, அது சும்மா இப்போ இருக்கு தெரியுமே தவிர டைப் பண்ணி முடிச்சா தெரியாது. அப்போ இது இப்போ இப்படி ஒன்று செய்யலாம். இதில் ஒரு படம் ஒன்று போடலாம். நியூஸ் லெட்டர்கள் அப்படித்தானே செய்கிறது. சரியா, அப்போ எல்லாம் செய்து கொண்டு வர முழு நியூஸ் லெட்டரையும் நீங்கள் ஒரு பொழுதுபோக்காக கூட 2-3 பேர் சேர்ந்து ஒரு நியூஸ் லெட்டரை நீங்கள் செய்து உங்கள் முற்றோர்களுக்குள்ள வாசிக்கிற கொடுக்கலாம். அதில் சில பழமொழிகள், சில சிறுகதைகள் என்று சொல்லி அதுக்கு ஒரு பேரை வைக்கலாம். இது இந்த சஞ்சி என்ற பேர் என்று சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேரை வைக்கலாம். பேரை வச்சு போட்டு எல்லாத்த ஆர்டிக்களும் அதில் வார மாதிரி எல்லாத்த கதைகள் உங்களை பற்றிய வாழ்க்கை குறிப்புகள் என்று சொல்லி அல்லாட்டி இப்போ உடையில ஒரு ஆள் ஏற்கனவே பாஸ்ட் வேண்டா அவைக்கு ஒரு நினைவஞ்சலி மாதிரி அவையை பற்றி எழுதுறது வேண்டிய இப்படி நீங்கள் ஒரு குரூப்பை நியூஸ் லெட்டர். இப்போ என்னட்டா நாங்கள் இந்த கம்ப்யூட்டர் வந்து இப்படி படித்து கொண்டு இருக்கிற மட்டும் இல்லை, கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளவு பயன்படுத்துவோம். அப்போ பயன்படுத்துகிற இப்போ ஒரு தொழில் செய்கிறாக்கள் அவர் தொழிலுக்கு கம்ப்யூட்டரை பயன்படுத்தினோம். ஆனால் இப்போ மற்றும்படி கம்ப்யூட்டரை நாங்கள் படிக்கவில்லை, அதை பயன்படுத்துறதுக்கு நாங்களே ஒரு சேவையை உருவாக்குவோம். ஒன்றில் நாங்கள் ஒரு ஓகே, நான் எல்லாட்ட பர்த்டேக்கு நானே பர்த்டே கார்டு செய்து கொடுக்க போகிறேன். நான் வேண்டே இல்லை, பர்த்டே கார்டு வேண்ட காசை ஒரு உண்டியல்ல போட்டு கொண்டு வாங்க. அப்போ அதே உங்களுக்கு ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கும். நான் இவ்வளோ காசு மிச்சப்படுத்திருக்கிறேன், நானே அதை செய்திருக்கிறேன். எப்படியோ பர்த்டே கார்டு கொஞ்ச நாளில் குப்பை தானே போகுது, அநேகமே அதை பேணி பாதுகாக்கிற குறைவு. அப்போ அதுக்கு நீங்கள் போய் காசுகளை கணக்கை கொடுக்காம நீங்களே செய்து கொள்ளலாம். மற்றது நீங்கள் இல்லாட்டி அப்படி ஒரு கஸ்டமைஸ் பண்ணி இப்போ இங்கே பவானி, மேரியம்மா இவையெல்லாம் பர்த்டேகளுக்கு பெரிய நேரம் மினக்கட்டு வடிவெல்லாம் செய்து போடினோம். அப்போ எப்படியோ அதைக்கு மற்றவைக்கு அதை பார்க்கல இந்த பர்த்டேக்கு இவ்வளவு தூரம் போட்டு செய்யணும்ன்றது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. என்ன, அப்போ அதை அப்படியானால நீங்கள் செய்ய வைக்கல, நீங்கள் படிக்கிறத பயன்படுத்துறீங்க, சரிதானே? அப்போ நாங்களே சில தேவையை உருவாக்கும். மற்றது இப்போ நியூஸ் லெட்டர் என்று சொல்லக்குள்ள இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கொலாம்களை பாவிப்போம். நியூஸ் லெட்டரில் 2 காலம் 3 காலம் என்று பாவிப்போம். என்ன, அப்போ நாங்கள் டைப் பண்ணோக்குள்ள சும்மா எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ள கொண்டு வராமல் ரெண்டு கொலம் என்று சொல்லி பாவிக்கோக்குள்ள அந்த இப்படி வந்து இப்படி போகிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் அதை நீங்கள் டைப் பண்ணி போன அப்புறம் செய்யலாம். சரியா, டைப் பண்ண அப்புறம் நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் இந்த கொலம் அதுகளுக்குள்ள இருக்கிற மற்றது அலைன்மெண்ட்டுகள் இதெல்லாம் நீங்கள் புல்லட்ஸ் அதெல்லாம் புல்லட்ஸில் போடுவீங்க. அப்போ இங்கே போட்டு அப்போ எல்லாம் பேர்டில் இருக்கிற மாதிரி இங்கே செய்யலாம். சரியோ, படங்களை கொண்டு போடுறது, இதேம் டேபிள்கள் போடலாம். சில நேரத்தில் ஒரு டேபிளில் போடுவோக்க உங்களுக்கு சில வேலைகளை செய்கிறதுக்கு சுகமாக இருக்கும். வேறு ஒரு டேபிள் வந்துட்டு இதை நீங்கள் இப்போ பெருப்பிக்கலாம். டேபிளை பெருப்பிக்கலாம். இப்போ இதுக்குள்ள படங்கள் போடலாம், இல்லாட்டி இதுக்குள்ள செக் போட்டு. அப்போ சில வேலைகளுக்கு இந்த டேபிள் வந்து கூட நீட்டாக இருக்கும். சரியா, அப்போ அந்த டேபிள்களையும் போடலாம். அந்த டேபிளுக்கு கூட சில பேக்ரவுண்ட் டிசைன்கள் செய்யலாம். இப்படி செய்யலாம். இதெல்லாம் வந்து எங்களை இந்த இதில் மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரில் நீங்கள் செய்யலாம். ஒரு ஃப்ளையரை செய்து கொள்ளலாம், பர்த்டே கார்டுகள் செய்யலாம், நியூஸ் லெட்டர் செய்யலாம், ஒரு முழு புத்தகமே நீங்கள் அதில் டிசைன் பண்ணலாம். வேர்டில் டைப் பண்ணி போட்டு போகிறோம் இங்கே வந்து மிச்ச வேலையை இதில் செய்யலாம். இந்த புத்தகத்தை செய்கிறத
இல்லாட்டி வீட்டிலேயே முழுக்க செய்யலாம். எல்லா விதமான விதைகளுமே இருக்கு. ஒருவே ஒரு ஒரு இதுக்கு ஒரு ஒரு புத்தகம் செய்கிறீங்க, அந்த புத்தகம் கவர் பேஜ். சரியா? இதில் வடிவே செய்யலாம் கவர் பேஜ். இப்போ நீங்கள் உங்களோட புத்தகம் அந்த லெட்டர் சைஸ்ன்னா நீங்கள் இந்த டெப்லாய்டில் டிசைன் பண்ணலாம். இப்போ இந்த புத்தகத்துக்கு வந்து ஒரு ஒரு படம் போட போறீங்க. சரியா? இன்சர்ட் பிக்சர், இன்சர்ட் பிக்சர், இது ஒரு படத்தை வந்துட்டு ஏதாவது ஒரு படத்தை கொண்டு இப்போ ஒரு புத்தக கவர் செய்றீங்கன்னு வைப்போம். சரியா? அப்போ இதை வந்து நீங்கள் ஒரு படம் மாதிரி போடுறீங்க. இது பாருங்க, இது 8 இந்த கிராஃப் வந்து இங்கே நிற்கணும். அப்போ நான் இன்னும் இது சின்னனாக்கணும். ரைட்? இது இன்னும் சின்னனாக்கணும். என் இதில் வந்து 17 சைஸ்ண்டா 8.5 இந்த மடிப்பு வந்துடும். இன்னும் கொஞ்சம் சின்னனாக்குறது. சரியா? இப்போ இந்த படம் அட்டை படத்துக்கு நான் இதை போட போகிறேன்னு வைப்பேன். இப்போ மேலே வந்து ஒரு தலைப்பு போடுவாங்க, இந்த கேட்டிங் இந்த கேட்டிங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு போயிட்டு ட்ரோ, ரைட், ட்ரோ டெக்ஸ்ட் பாக்ஸ் இதில் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுறீங்க. அதுவும் இந்த 8.5 உள்ளுக்கு வரணும். இவ்வளோ டைம் போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் இப்போ டைப் பண்ண போவீங்க. நிச்சயமா இங்கிலீஷில் போடுறேன், நீங்கள் தமிழ்லே கொண்டு போடலாமே, என்ன அது உங்களுக்கு தெரியும். அப்போ இப்போ இதில் வந்து ஒரு இந்த டெக்ஸ்ட்டை போட்டுட்டேன். இதை வந்து நான் இப்போ சைஸை மாற்றுறேன்னா இப்போ 18 மாற்றுறேன். 18 மாற்றிட்டு வேற ஒரு கொண்டை போடுறேன், கொஞ்சம் பெரிய கொண்டை. ரைட்? இன்னும் மாற்றுறேன் சைஸை. புக் சைஸ் கெடிங், புத்தகத்தின் கெடிங்கண்டா கொஞ்சம் பெருசாக தானே வரும், இன்னும் பெருசாக வரும். ஒவ்வொரு ஃபோன்கள் ஒவ்வொரு சைஸாக இருக்கும். சரி, அப்போ இப்போ நான் இதை வந்து நான் போட்டுட்டு இப்போ இந்த ரைட் கிளிக்க அமர்த்தி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வச்சுக்கொண்டு ரைட் வந்து ஃபார்மேட் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு போய் நாங்கள் சொல்லுவோம், இந்த லைன் வந்து இல்லை, நோ அவுட்லைன் கண்டுபிட்டீங்கன்னா இப்போ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இது தெரியாது. இப்படி வேணும். சரியா? மேலாகளை அசைக்கிறண்டாலும் அசைக்கலாம். அப்போ ஒரு புத்தகத்தை ஹெட்டிங் போட்டாச்சு. நீங்கள் அதை ரோதாரின்ற பேரை பப்ளிஷ் பண்ணான்னு போடுறோம். அப்புறம் இங்கே பின்னுக்கு வந்து ஒரு படமோ இல்லாட்டி அந்த ஓதரை பற்றிய குறிப்பு இப்படி என்று போடலாம், இல்லாட்டி பிளாங்காக விடலாம். இதுதான் கவர் பேஜ். அப்போ நீங்கள் ஒரு புத்தகத்துக்கு கவர் பேஜ் செய்கிறது மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷர் எவ்வளவு இலகுவாக இருக்குன்னு பாருங்க. சரியா? அப்போ இப்படி அப்போ நாங்கள் மற்றது இன்னொன்று என்ன, நீங்கள் பார்க்க வியூ பண்ணோக்கில் அங்கே வேர்டில் இருக்கிற மாதிரி நார்மல் பேஜ், மாஸ்டர் பேஜ் என்று சொல்கிறேன் என்றால் ஒரு 10 பக்கம் இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னா ஒன்றை செய்துட்டு அதை மாஸ்டர் பேஜாக வச்சு கொள்கிறோம். அப்புறம் அதை டூப்ளிகேட் பண்ணி செய்தால் எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கும். அப்பியரன்ஸ் வந்து எல்லா பேஜும் சரியும் ஒன்றுக்கு பேக்ரவுண்டுகள் எல்லாம் ஒன்றுக்கு செய்துட்டா ஒரு அதே வேணும். அப்போ டெம்ப்ளேட் மாதிரி இப்போ நீங்களே ஒரு டெம்ப்ளேட்டை செய்துட்டு அதை நீங்கள் பயன்படுத்துறீங்க. அதுதானே பாருங்க, அதான் நீங்கள் மாஸ்டர் பேஜ் சொல்லி போடுறது. சரியா?
மாஸ்டர் பேஜ் ஒன்றை செய்து போட்டோம். அப்போ உண்மையில் நீங்கள் இந்த மாஸ்டர் பேஜ் என்ற கதை எந்த ஒரு புக் லே அவுட் ப்ரோக்ராம்கள்லையும் இந்த மாஸ்டர் பேஜ் வந்து சொல்லிவிடும். அதாவது ஒரு பேஜை செய்துட்டு அதை மாஸ்டர் பேஜ் ஆக்கிட்டு அதே ஃபார்மேட்டில் மற்ற எல்லாத்தையும் கொண்டு வரத்தான் அதை மாஸ்டர் பேஜ் என்று சொல்கிறது. சில நேரம் ஒரு புத்தகத்துக்கு 2-3 மாஸ்டர் பேஜை நீங்கள் செய்யலாம். அப்போ சில பேஜுகள் இந்த மாஸ்டர் பேஜ் மாதிரி போகும், சிலது மற்ற மாதிரி போகும் என்று அப்படி செய்யலாம். சரியா? இப்போ நீங்கள் இந்த மைக்ரோசாஃப்ட் பப்ளிஷரில் குறைஞ்சது ஒரு 4 பக்கத்தில், சரியா, ஒரு டெப்ளாய்ட் சைஸ் எடுத்து 4 பக்கத்தில் நீங்கள் ஒரு நியூஸ் லெட்டரோ ஒன்றை செய்து பாருங்க, ஒரு பர்த்டே கார்டை செய்து பாருங்க, ஒரு இன்விடேஷனை செய்து பாருங்க, ஒரு ஃப்ளையரை செய்து பாருங்க. எவ்வளவு பிரயோசனமாக இருக்குன்னு பாருங்க, இலகுவாயும் இருக்கும். அப்படி செய்யோக்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்தால் என்னிட்ட கேளுங்க. இப்போ நான் என்னுடைய பதிவை நிப்பாட்டிட்டு உங்களோட உரையாடி கேள்வி பதில் மற்றவளை கொண்டுவோம். இன்றைக்கு பதிவில் வந்து நாங்கள் முக்கியமாக 2 விஷயத்தை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஒன்று பவர் பாயிண்டில் அந்த டிஜிட்டல் ஆல்பம் அப்படி செய்கிறோன்னு பார்த்துருக்குறோம். அதோட பவர் பாயிண்டில் சில விஷயங்களை திரும்ப ரிவைஸ் பண்ணி காய்ச்சிருக்கிறோம். அடுத்தது பவர் பாயிண்ட் பப்ளிஷர் என்ற ப்ரோக்ராமில் எப்படி பயன்படுத்தலாம் என்று ஒரு செய்திருக்கிறோம். முந்தி நான் பப்ளிஷர் கணக்கு செய்தனாலும் எனக்கு தெரியல, அவ்வளோ செய்யலை நினைக்கிறேன். எல்லாத்தையும் மேலால சொல்லியிருப்பேன். சரியா? இதுக்கெல்லாம் நீங்கள் வேற வேற ப்ரோக்ராம்களில் சில வேலைகளை செய்து கொண்டு பாவிக்கலாம். பெயிண்டை பாவிக்கலாம். ஒரு படம் கொண்டு போட போறீங்க, அந்த படம் நேரடியாக போட முடியாமல் இருக்கு, சில ட்ரிம் பண்ணணும். அது நீங்கள் பெயிண்டரில் செய்து போட்டு சேவ் பண்ணிட்டு இங்கே கொண்டு போடலாம். என்ன இப்போ அப்படி 2-3 ப்ரோக்ராமை நீங்கள் சேர்ந்து பயன்படுத்தி. அப்போ இதுதான் இன்றைய முக்கியம் பார்த்துருக்கிறோம். இந்த பதிவை நிப்பாட்டிட்டு நாங்கள் கேள்வி பதில் மற்றும் புதிய கேள்விகள் எல்லாத்துக்கும் போவோம். அப்போ நான் சேர நிப்பாட்டிட்டு, சரிதானே, நான் பதிவை நிப்பாட்டுறேன். போங்க அத்தை சத்தம்